நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நிலையில் பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை திருத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பைபிளில் நம்ம சர்ச்சுக்கு வந்தால் சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் இல்லைங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லும்போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று அங்கே சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு வாட்டி தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். சரி, நம்ம அமரும் பொழுது கர்த்தர் எதையாகிலும் நம்ம அமர்ந்திருக்கிறது எங்கன்னா தேவனிடத்தில். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் நமக்கு தெரியும். எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. அப்படி நம்ம அமரும்போது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி ஜெபிக்கும்போது ஏதோ ஒரு அடைப்பை கர்த்தர் எடுக்கிறேன்னு சொன்னார். அடைப்பை கர்த்தர் எடுக்கிறேன்னு சொன்னார். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த அடைப்பை கர்த்தர் எடுத்து போடட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. சரி, நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்றைக்கி நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை எண்ணெய், ஆயில். என்னடா எண்ணெய்ன்னு பார்க்குறீங்களா? எங்க இன்றைக்கி உலகத்தை நிர்ணயிப்பதே எண்ணெய் தான். உண்மையே இல்லைங்களா? கச்சா எண்ணெய் தானே இன்றைக்கி எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. உண்மை இல்லைங்களா? கச்சா எண்ணெய் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா எல்லாமே என்ன ஆகும்? எல்லாமே விலை கூடும்ல. காய்கறி விலை கூடும், ஏன்னா வண்டி வரும்ல, எல்லாத்துக்கும். அப்போ நிர்ணயிப்பது எண்ணெய். சரி, அப்போ இந்த எண்ணெய் இந்த உலகத்தின் வர்த்தகத்தை நிர்ணயிக்குதுன்னா தேவன் கொடுத்த அபிஷேக எண்ணெய் நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆமென் இல்லைங்களா? நம்மளை அனுதினமும் ஷைன் அப் பண்ணும். சரிங்களா? இன்றைக்கி உலகமே ஓடுறது அந்த எண்ணெயாக இருந்தால் நம்ம ஓடுறது, ஆவிக்குறிங்க ஓடுறது தேவன் நம்ம மேலே கொடுத்த இந்த அபிஷேக தைலம். ஆமென். ஏசப்பா வந்த நோக்கமே அதுதான், நம்மளை அனாயிண்டிங் பண்ண வந்தார். அவர் அனாயிண்டட் ஒன். புரியுதுங்களா? அவர் மேசையா அப்படின்னா த அனாயிண்டட் ஒன். கிறிஸ்துவனா அனாயிண்டட் ஒன். அவர் எதற்காக வந்தார்னா அனாயிண்டட் ஒன் நம்ம அனாயிண்ட் பண்ணுறதுக்காக. ஆமென்ங்களா? இன்றைக்கு அவருடைய ஆவி நம்ம மேலே இருக்கிறது. அந்த ஆவியான இன்றைக்கி நம்மளை நடத்தி கொண்டிருக்காரு. சரி, எண்ணெய். இந்த எண்ணெய் குறித்து நிறைய விளக்கங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பாஷையில் இந்த எண்ணெய்க்கு ஷெமேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல பாருங்க, உலக வர்த்தகத்தில் பணக்காரங்க யாருன்னா எண்ணெய் வச்சுருக்க நாடு தான். அதில் முதல்ல அமெரிக்கா, வல்லரசு நாடு எது? ரெண்டாவது சவுதி அரேபியா, மூணாவது ரஷ்யா. அப்போ இந்த கச்சா எண்ணெயை வச்சுருந்தா அவங்க வல்லரசுனா, பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயை வச்சுருக்கோம் நம்ம யார்? உண்மையா இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தாங்க பெஸ்ட்டு. சரிங்களா? நம்மளை வச்சு தான் இன்றைக்கி இந்த உலகமே ஓடிட்டுருக்கு. புரியுதுங்களா? நம்ம இருக்கிறதால தான் ஏதோ இருக்கிற நீதிமானால் இன்றைக்கி உலகம் காக்கப்பட்டிருக்கு. கேட்குறாருல ஆபிரகாம் 10 நீதிமான்னு சொல்லிட்டு. அப்போ நீதிமான்களால் நம்மளால் இந்த பகுதிகள் எல்லா பகுதிகளும் காக்கப்பட்டு கொண்டிருக்கு. சரி, இப்போ இந்த ஷெமேன் என்ற வார்த்தை என்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஷெமேன். சரி, எபிரேய வார்த்தையில் அந்த ஷெமேன் என்றதுக்கு என்ன அர்த்தம்னா, மின் அப்படின்னா மன்னா, மின் அப்படின்னா மன்னா, ஷின் அப்படின்னா மகிமை. சரிங்களா? மன்னாக்கு இன்னொரு தேவனுடைய வார்த்தையும் மன்னா தான். அப்போ மகிமையின் வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை என்று அர்த்தம். ஆமெனே இல்லைங்களா? நம்ம மேலே பரிசுத்த ஆவி வந்ததுக்கு பிறகு பழைய மனுஷனுக்குள்ள வார்த்தை இருக்காது. புதிய மனுஷனுக்குள்ள வல்லமையுள்ள வார்த்தை, மகிமை உள்ள வார்த்தை கிரியை செய்யும். அதே பேதுரு தானே, பயந்தவர் தானே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள்ள என்ன வந்துச்சு? வல்லமை உள்ள வார்த்தை, மகிமை உள்ள வார்த்தை வந்துச்சு. சரிங்களா? இதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? மன்னா அப்படின்னா வாட்னு சொல்லுவாங்க, என்னன்னு அர்த்தம். என்ன மகிமை, என்ன வல்லமை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? என்னது? என்ன மகிமை, என்ன வல்லமை. நல்லா பாருங்கள், தேவனுடைய மகிமை என்ன பிரசன்னத்தை நம்ம தாங்க முடியுமா? ஏசையா பரம தரிசனத்தை பார்த்தப்போ என்ன பண்ணார்? முகங்குப்புற விழுந்தார். எப்படி என்ன பண்ணார்? முகங்குப்புற விழுந்தார். அந்த மகிமையை ஒரு பார்க்க முடியல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனை துதிச்சாங்களே, சேராஃபின்கள் துதிச்சாங்க. அவங்களுக்கு எத்தனை ரெக்கை இருந்துச்சு? 6 ரெக்கைகள் இருந்துச்சு. 2 ரெக்கைகள்னால தன் காலை மூடினாங்க, 2 ரெக்கையினால் முகத்தை மூடினாங்க, 2 ரெக்கையினால் பறந்து சேனைகளின் கர்த்தர். நல்லா பாருங்கள், ஏஞ்சல்ஸில் டைப்ஸ் இருக்குது. 2 ரெக்கை, 4 ரெக்கை, 6 ரெக்கை. ரெக்கை இல்லாமல் கூட இருக்குது. சரிங்களா? புரியுதா இல்லைங்களா? ரெக்கை இல்லாத யாருன்னா இங்கே ஏற்படுத்திருக்க ஏஞ்சல்ஸ். சரிங்களா? சொல்லப்பட்டல ஆசாரனுடைய உதடுகளில் அறுவை தேடுவாங்க, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன்.
இந்த ரக்கிலாத தூதன் இங்கேயும் நிற்கிறேன், ஆண்டரும் வந்த ரக்கிலாம் வந்தார். சரிங்களா? ஏன் தெரியுமா அந்த அந்த நான் சொல்லிட்டு போயிடுச்சுல, 2 ரக்கினால காலை மூடி, 2 ரக்கினால முகத்தை மூடி, 2 ரக்கையில் ஏன் தெரியுமா பறந்துச்சு? ஏங்க அவர் முகத்தை அவ்வளோ பிரகாசம், மகிமையின் பிரகாசம் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிறவர், சேரக்கூடா ஒளியில் இருக்கிறவர். எப்படி பவுல் அந்த மகிமையின் பிரகாசத்தை பார்த்து கண்களை இழந்தாரோ அப்படியாக அது இப்படி மூடி என்ன பண்ணுச்சு, 2 ரக்கையில் பறந்து 2 கால் எது மூடுதுன்னா அந்த ஒழுங்கை. சரிங்களா? தேவன் மேற்கு அந்த பயபக்தியை காண்பிக்கிறாங்க. நமக்கு அப்படி தான் இருக்கணும். நம்ம தேவதூதரும் சற்று சிறியவர்கள். சரிங்களா? எப்படி நம்ம தேவதூதர் நியாயம் தீர்ப்போம் தெரியுமா? தீர்ப்போமா இல்லைங்களா? விழுந்து போன தூதர்களை நம்ம நியாயம் தீர்க்க கர்த்தர் வைப்பார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்டிருக்க அந்த ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நம்மளை மெருகேற்றுமா, ஷைன் பண்ணுமா. என்ன பண்ணும்? ஷைன் பண்ணும். உண்மையா இல்லைங்களா? ஷைன் பண்ணுமா பண்ணதா? ஆலிவ் ஆயில் தேய்ச்சா என்னாகும்? குழந்தைங்களுக்கெல்லாம் ஆலிவ் ஆயில் பாட்டில் வாங்கி வந்துக்குவாங்க. எதுக்கு தேய்க்கிறாங்க? பேபி ஆயில், ஜான்சன் பேபி ஆயில் தேய்ச்சா என்ன ஆவாங்க? ஷைன் ஆவாங்க. அப்படி உங்கள் மேலே எண்ணெயை தேய்ச்சா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே தேயும் போது நீங்கள் ஷைனப் ஆவீங்க. ஆமென்னா இல்லைங்களா? தேவனுடைய பார்வை. இப்போ நம்ம குழந்தைக்கு நல்லா எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டும் போது ஷைனாக இருப்பாங்களே, பார்க்குறோம்லாம் குழந்தை எப்படி இருக்குது, ஷைனாக இருக்குது அப்படின்வாங்களே. அப்போ நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நல்லா ஷைனப் பண்ணும்போது தேவன் பார்ப்பார், நம்மளை நல்லா ஷைனப்பாக இருக்காங்க. ஆமென்ங்களா? நம்மளை ஷைன் பண்ணுறது தேவனுடைய ஆவியானவர். சரி, முதல்ல ஷைன் ரூட் வேர்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிச்னஸ். நம்மளை எப்படி ஆக்குமா? செல்வந்தனாய் மாற்றுமா. எப்படி மாற்றும்? நான் சொன்னேன்ல, அமெரிக்கா செல்வந்தனாக இருக்காரா, அந்த எண்ணெயில் நம்ம அதை விட மேலே ஒரு படி. ஆமென். கர்த்தர் நம்ம உயர்த்துச்சு. ஒருவேளை இந்த உலகத்தில் காசு இல்லை, கஷ்டம் வருது, அது விட்டுருங்க. நீங்கள் இம்மைக்கு பார்க்காதுங்க, மறுமையில் நம்ம தான் உயர்ந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறது. சரிங்களா? தாவீதை அபிஷேகம் பண்ணப்ப தேவன் பயன்படுத்துகிற ஒன்று எண்ணெய். நீ என்ன பண்ணுற, உன் தைல கொம்பை எடுத்துகிட்டு போய் அவனை அபிஷேகம் பண்ண அப்படின்னாரு. இது சவுலுக்கு பார்த்தீங்கன்னா தைல குப்பி என்று சொல்லப்பட்டிருக்கு. குப்பின்னா டப்பா சின்னது. கொம்புன்னா மான் கொம்புங்க இருக்கும், பெரிய கொம்புகள் இருக்கும். அந்த கொம்பு ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க? தைலத்தை ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா தேவன் சூஸ் பண்ணவனுக்கு இந்த பெஸ்ட்டு தான், அதிகமாக தான். சவுல் கேட்டப்போ அவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தாரு. நல்லா பாருங்க, நம்ம கேட்டு கொடுத்தா டப்பா, அவர் விருப்பப்பட்டு கொடுத்தாருன்னா கொம்பு. சொல்கிறார்ல தாவீது, என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்துமே, என் தலையில் என்னால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்புது. நினச்சி பாருங்களேன், அவ்வளோ பெரிய கொம்புலேருந்து எடுத்து ஊற்றிருந்தா இங்கே ஊற்றுன என்ன இருக்கும்? நினச்சி பாருங்கள், 7 பேர் அண்ணன் இருக்கான், 8வது இவர். அந்த 7 பேருக்கு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 8வது இவரை உட்கார வச்சு இவர் தள்ள உட்கார வச்சா முட்டி போட்டுருப்பார். முட்டி போடணும் தள்ள ஊற்றுறாரு, சாமியில் ஊற்றுறாரு. ஊற்றும் போது என்ன ஆகிட்டுருக்கோம்? எவ்வளோ நிரம்பிட்டு இருப்பார், அவங்களுக்கு ஷேம் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா நம்மள சூஸ் பண்ணலையா ஆண்டவர்? சரிங்களா? அந்த சூஸிங் இருக்குது பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சரிங்களா சிலர் அந்த சிலரில் நம்ம வரணும். சரிங்களா? பெரிய குரூப் அழைப்பார், சிலர் தான். கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இந்த அனாயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது இந்த எண்ணெய். சரிங்களா? அப்புறம் கொழுமையாக இருப்பதற்கு என்ன தான் ஒன்று காரணம்? எண்ணெய் தான். இப்போ நம்ம குழம்புல என்ன சொல்லுவாங்க? கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுப்பா, அளவாக வச்சுக்கோ, இல்லைன்னா நிறைய ஊற்றுனேடும் உடம்புல கொழுப்பு சேர்ந்துடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து மாம்சீகமாக யோசிக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும். நம்ம கொழுமையாக வைப்பார் ஆண்டு. எப்படி வைப்பார்? கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீங்கன்னு சொல்லி ஏசாயெல்லாம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? எப்படி வளருவோமா? கொளுத்த கன்றுகளை போல. கொளுத்து போன மாடு என்ன பண்ணோம்? சீரம். சரிங்களா? சீரமா சீராதா? சீரம். யார் மேலே? சத்ரு மேலே. நீங்கள் நினச்சி போகிற சத்ருன்னு இங்கே இல்லை, வானமானத்துக்கு பொல்லாத சேனையுடைய யுத்தம் உண்டு. ஏன்னா நீங்கள் வசனத்தை உட்கொள்ள நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல். எண்ணெய் வந்து நம்மளை என்ன பண்ணோம்? கனியற்றுள்ளாய் விடாது,
நம்ம கனியுள்ள வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நமக்குள்ள என்ன வரும்? நிறைய அர்த்தங்களுக்கு. ஃப்ரூட்ஃபுல். சரிங்களா? என்ன அர்த்தம்னா, ஒன்று ரூட் வேர்டு பார்த்திங்கன்னா ஷைனு, ரிச்னஸ்ஸு, அனாயிட்டிங்கு, ஃபேட்டு, ஃப்ரூட்ஃபுல்லு. சரிங்களா? ஃப்ரூட்ஃபுல். நம்மளை கனியற்றலாக விடாது. தூங்கவும் மாட்டீங்க. ஆண்டவர் வந்தால் கேட்பார், என்ன நீ பண்ண உன் வாழ்க்கையில், எனக்காக நீ என்ன பண்ண? உனக்கு நான் இவ்வளோ பெரிய லைஃப்பை கொடுத்துருக்கேன், நித்திய ஜீவன் தர சொல்லிருக்கேன், நீ எனக்காக என்ன பண்ண? உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் மகனே, நீ எனக்காக என்ன சிந்தின? அட்லீஸ்ட் வேறு வியாதி சிந்தினியா அப்படின்னு கேட்பார். அப்போ ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை நமக்கு கொண்டு வந்து தரும். சொல்ல என்ன தெரியும் ஃப்ரூட்னு தெரியுங்களா? இந்த ஃப்ரூட் நமக்குள்ளேருந்து வரும்போது மற்றவர்களுக்கு அது பசியை தீர்க்கும், மற்றொன்று பசியை போக்கும். சரிங்களா? அதான் ஃப்ரூட், நீதியின் கனி. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் செய்வாங்க. எண்ணெயிலேருந்து ஆயின்மெண்ட் பண்ணுவாங்க. தெரியுங்களா? என்ன தான் ஆயின்மெண்ட் பண்ணுவாங்க? நீங்கள் நம்ம போடுறோமே க்ரீம்ஸ்லாம், ஹலோ போடுறோமே இந்த மருந்துலாம், ஆயின்மெண்ட் எல்லாமே அதான். எண்ணெயில் தேன் மிளகை போடும்போது அது க்ரீமாய் மாறும். இந்த ஆயின்மெண்ட் எதுக்குன்னா புண்ணு மேலே தடவுறதுக்கு. ஹலோ புரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம காயம் பட்டிருக்கும் பொழுது இந்த அபிஷேகம் நம்மளை என்ன பண்ணுன்னா, நம்ம காயத்து மேலே ஒரு என்ன சொல்றது, ஒரு சுகத்தை கொடுக்கும். நம்ம உடஞ்சி போய் வந்திருப்போம், தேவனுடைய அபிஷேகம் நம்மளை சுகப்படுத்தும். ஆமாம் இல்லைங்களா? இவ்வளவு குணங்கள் கொண்டதான் இந்த எண்ணெய். சரிங்களா? இதை எப்படி வாங்குறதுன்னா, என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிற எண்ணெய் கடைக்கு போனால் காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை காசு கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது. ஹலோ, சீமனுக்கிட்ட இன்னொரு சீமன் கேட்டார், நான் எவன் மேல் கை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை காசு கொடுக்குறேன், காசு கொடுத்து வாங்க பார்க்குறியா? முடியாது. அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளனா ஏசப்பா நமக்கு கொடுத்தா மட்டும்தான் இருக்குது. அதுக்காக தான் ஏசப்பா வந்தார். அதையும் சொல்லிட்டாரு, கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. அப்போ தம்மிடத்துல வேண்டிக்கிறவருக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை தான் நம்ம வாழ்க்கையில் கேட்கணும். சரிங்களா? அவர் வந்தார்னா நம்மளை தேற்றுவார். அவர் பேர் என்னது? தேற்றவாள், கம்ஃபர்ட்டர். சரிங்களா? அப்போ இதெல்லாமே இருக்கும் நமக்குள்ளே. இந்த பேக்கேஜ் மாதிரி நமக்குள்ளே கிரியை செய்யும். ரைட்? கர்த்தர் நல்லவர். இப்போ எண்ணெய்க்கு வந்துடலாம். எண்ணெய் யார் வச்சுருந்தாங்க? எண்ணெய் யார் வச்சுருந்தாங்க? பழைய ஏற்பாட்டில் அதையும் பார்ப்போம், புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். ரைட், எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வந்துருங்க, 1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தன் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. சரி, இப்போ பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிராக போகிற ஒப்பாக இருக்குதான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்? தீவெட்டி இருக்குது நம்ம கையில். தீயை யார் போட்டது? தீ யார் கொளுத்துனது? அவர் தாங்க. அவர் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணார்? நம்மளுடைய விளக்கை ஏற்றினார். இப்போ இந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. தொடர்ந்து எரியணுன்னா நமக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும். சரிங்களா? என்ன வேணும்? எண்ணெய் வேணும். இன்றைக்கி எண்ணெய்னா என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி எண்ணெய் அப்படின்னா என்னன்னு சொல்லி, சரிங்களா? ரைட், சரி. இப்போ தொடர் அப்படி வாசிங்க. இப்போ எதிர்கொண்டு போகிறோமா? யாருக்கு எதிர்கொண்டு போகிறோம்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறோமா? நம்மளாம் யாருக்கு தான் எதிர்கொண்டு போயிட்டுருக்கோம்? நம்மளெல்லாம் அழைத்தவர் அவர் தான். சரிங்களா? அழைத்தவர் அவர் தான். நம்மளுடைய பயணம் எங்கே போயிட்டுருக்குன்னா, பவுல் சொல்ல, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன்? எதுக்காக பிடிக்கப்பட்டோம்? பரலோக ராஜ்யம் சுதந்திரிப்பதற்காக. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளத்தக்கதாக ஆசையுடன் ஓடுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எதற்காக இப்படி? நான் பரலோக வாசி, அதற்காக பிடிக்கப்பட்ட, அதுக்காக ஓடுறேன். சரி, அப்படியே தொடர்ந்து வாசிங்க, வாசிங்க. நிறைய வாட்டி இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னு பார்க்கலாம். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இங்கே எல்லாம் பாருங்கள், புத்தி உள்ளவங்க கையில் எண்ணெய் இருந்துச்சு, புத்தி இல்லாதவங்க கையில் எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் இல்லாதவங்க யார்? ஹலோ, எண்ணெய் இல்லாதவங்க யார்? புத்தி இல்லாதவங்க. எண்ணெய் இருக்கிறவங்க புத்தி உள்ளவங்க தானே? அப்படி வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கொண்டு போகவில்லை. சரி, போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வரலாம். சரி, இந்த ஓமை சொன்ன
சொன்ன இடம் எது தெரியுமா? ஏசப்பா எந்த இடத்துல இந்த ஊமையை சொன்னார்? நல்லா பாருங்கள், எப்பயுமே தேவன் பேசுகிறத நம்ம அதனுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும். சரிங்களா? ஒலிவு மலை மேலே ஆண்டர் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே சீஷருங்க கேட்குறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தை காண்பித்து, என்ன கல்லுங்க வச்சு கட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இது பார்க்குறியே, அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அது அப்படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகணும் மத்திய 24 சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர் தனித்திருக்கும்போது இவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அது சம்பவிப்பதற்கும் உடைய வருகைக்கு என்ன அடையாளம்? நல்லா பாருங்கள், 2 காரியத்தை கேட்டிருக்காங்க. அது உடையும் சொன்னார் ஆண்டவர். அது எப்போ நடக்கும்? உங்கள் வருகைக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டப்போ தான் நீங்கள் 24 ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா அது இருக்கும். சரி, நான் யுத்தங்கள், இப்போ அங்கே யுத்தம் நடக்குதா? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யுத்தம் நடக்குது. ஒரு யுத்தம் இல்லை. பாருங்கள், மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் உள்ள போகுது. இப்போ சரி, நேற்று பார்த்தீங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் யுத்தங்கள் செய்திகளை மும்முரமாக கேட்டுருக்கோம். இதெல்லாம் தேவனுடைய வருகைக்கு அடையாளம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் 25ஆம் அதிகாரத்தில் 3 ஊமைகளை சொல்கிறாரு. 3 parables. 1, நல்லா பாருங்கள், இது யாருக்கு சொல்கிறாரு? மனவாளனுக்கா? சீஷர்களுக்கு சொல்கிறாரு. நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணோம், நீங்கள் கவனிக்கணும். எல்லாருக்கும் ஜனங்களுக்கு உட்கார சொல்ல, சீஷர்களுக்கு. இப்போ நம்மளாம் யார் தான்? we are the disciple of God. சீஷர் ஆக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். சரிங்களா? சீஷர்கள். இப்போ சீஷர்களை உட்கார வச்சு வருகை குறித்ததான காரியங்களை சொல்கிறாரு. வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற 3 காரியத்தை 3 ஊமை சொல்கிறாங்க. சரி, என்ன ஊமை? 1 புத்தியுள்ள கன்னிகை, 2வது தாளந்து. உங்களுக்கு எங்கே தாளந்து கொடுத்துருக்குறாரு? புரியுதா இல்லைங்களா? தாளந்து. 3வது நியாய தீர்ப்பு. இந்த 3ஐ குறித்து ஒரே அதிகாரத்தில் 3 பேசியிருக்கிறாரு. சரி, முதல்ல நம்ம இதுக்கு வந்துடலாம். அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஊமை தான் முக்கியமாக. இப்போ சரி, இப்போ சபையை குறித்து ஆன்சர். இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 10 பேரில் 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கவலையும் இல்லை. என்ன கவலை இல்லை? தேவன் வரப்போகிறான்ற கவலையும் இல்லை. ஏதோ வரோம், சர்ச்சுக்கு வரோம், ஒரு எப்படின்னா இங்கே வரும்பொழுது நம்ம குறைவுளாக இருக்கும்போது உணர்த்தப்பட்டு வீட்டுக்கு போவோம். நல்லா ஒன்று பாருங்கள், கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வேணாம். நம்ம ஏசப்பா வரும்போது கைவிடப்பட்டால் நம்ம நிலைமை பயங்கர கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உபத்திரவத்தையும் மகா உபத்திரவத்தையும் காண சூழ்நிலை வந்துடும். அதனால் இருக்கிற நேரம் இப்போ நமக்கு இன்னும் நேரம் இருக்குது. சரிங்களா? நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக இப்போ ஓடிட்டுருக்கோம்? அவரை பார்க்க தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், சொல்கிறது யார்? ஏசப்பா சொல்கிறார். 10 கன்னிகை இருந்தாங்க. நல்லா பாருங்கள், இந்த கன்னிகை இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு ஆசாரன் ஒரு கன்னிகை தான் கல்யாணம் பண்ணோம். புரியுதா இல்லைங்களா? கன்னிகை தான் கல்யாணம் பண்ணோம். ஏன்னா இதுதான் தேவ கட்டளை அங்கே. சரிங்களா? அதான் கன்னிகை சுகர். நம்மளாம் யார் தான்? கன்னிகைகள். என்ன கன்னிகைகள்? உள்ளவங்களா இல்லாதவங்களா? சரி, உள்ளவங்க. நம்மளாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், நான் புத்தியுள்ள கன்னிகை. சரி, நம்ம புத்தியுள்ள கன்னிகை கையில் எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய்ன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். ரைட். கர்த்தர் நல்லவர். எப்பவுமே புத்தியுள்ள கன்னிகை கையில் எண்ணெய் இருக்கும். என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும். எண்ணெய் இருந்தால் தான் புத்தியுள்ள கன்னிகை. எண்ணெய் இல்லைன்னா சரி. பழைய ஏற்பாடில் ஒருத்தர் எண்ணெயை வச்சுனே சுற்றினார். எண்ணெய்ன்ற வார்த்தை முதல்ல ஆரம்பித்தது பழைய ஏற்பாட்டில் தான். முதல்ல எண்ணெய்ன்ற வார்த்தை எங்கே வந்துச்சு? யாக்கோபு கிட்ட தான் ஆரம்பிச்சுது. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18 சொல்லப்பட்டிருக்கு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன அவர் கையில் என்ன இருந்துச்சு? ஆ என்ன இருந்துச்சா இல்லைங்களா? என்ன இருந்துச்சா இல்லையா? எண்ணெய் இருந்தால் தாங்க உன் வழியில் வெளிச்சம் இருக்கும். நீ எடுத்துகிட்டு போகிற விளக்கு அணையும் போது எண்ணெயை ஊற்றும் போது எரியும். சரிங்களா? இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா குணசாலி என்று சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியும் கூடாரவாசியும். நல்லா பாருங்கள், நான் அப்படியே உங்களுக்கு அந்த பெண்களோடு கூட கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி. இவர் கையில் என்ன இருக்குது? அவர் கையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? இவர் கையில் என்ன இருக்குது? அவர் கையில் அம்பு இருக்குது.
வேட்டைக்காரர். இவர் வந்து கூடாரவாசியும் குணசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வனசஞ்சாரி, உலகத்தான். ஆமே. ஒரே அப்பாவுக்குள்ளே வந்தவங்க தான் 2 பேர், ஒரே வீட்டில் இருக்கிறவங்க தான் 2 பேர், அதே போல் ஒரே சபையில் இருக்கிறவங்க தான் 10 பேர். அதில் 5 பேர்ன்றது நீங்கள் பாதி பிரிச்சுக்கோங்க. ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு. திரிகை திரிகிற 2 பேர் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான். மாவு இல்லைங்க, திரிகை என்ன தெரியுங்களா? பானை பானை செய்கிறதுக்கு திரிகை இருக்குல்ல, கொய்யவங்கிட்ட திரிகை இருக்கும், சுற்றி விட்டுட்டு தான் அது மேலே களிமண் வச்சு பாத்திரம் செய்வாங்க. திரிகைன்னா நீங்கள் வேறு அனுப்பிச்சி போகிறீங்க சரிங்களா? திரிகை சுற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே களிமண் வச்சு பானையை பண்ணுவாங்க சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஒரே படுக்கையில் 2 பேர் இருந்தாங்க, ஒருவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ சபையில் தான் சொல்கிறார் ஆண்டவர். இது வந்து சீஷர்களுக்கு சொல்கிறாரு, வெளியே சொல்ல. நல்லா பாருங்கள், இந்த உபதேசம் வந்து சபையில் சீஷர்களுக்கு, மனவாட்டிகளுக்கு சொல்கிறது சரிங்களா? ரைட். இப்போ இவர் கையில் என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. ஏசா கையில் என்ன இல்லை, பதிலாக அம்பு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? வனசஞ்சாரியாக இருந்தார். ஆனால் ஒரு அப்பாவுக்கு வந்தவங்க தான் 2 பேரும். இன்றைக்கி ஆவிக்குரிய ஏசப்பாக்குள்ளேருந்து பிறந்த நமக்குள்ளே எல்லாரும் வந்து ஆவிக்குரியவங்க கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பாருங்கள், இன்றைக்கி 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று தேவைக்காய் வருகிறவங்க, அப்புறம் இன்னொன்று டைப்பு, இன்னொன்று 3வது தான் தேவனுக்காய் உண்மையாக வரவங்க. நம்ம தேவனுக்காய் உண்மையாக வரணும். வசனம் சொல்லுது, உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவனிடத்தில் உண்மை தன்மை வேணும். அப்போ நம்ம சபைக்கு வரும்போது உண்மையோடு கூட வரணும். ஆமென். ஏன்னா அவர் ஆவியோடு உண்மையோடு இருக்கார், உண்மையாக வரணும். ரைட். கர்த்தர் நல்லவர். இந்த யாக்கோபு பார்த்திங்கன்னா, பைபிளில் குணசாலின்னு சொல்லப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான். 1 யாக்கோபு, 2வது ரூத்து, ஹலோ 2வது ரூத்து, 3வது நீதிமொழிகளில் குணசாலி என்று 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். யாக்கோபு குணசாலி தானே? யாக்கோபு தேவன் சொல்ல வார்த்தைப்படியே நடந்ததால் தான் தேவன் அவனோடு கூட இருந்தார். ரூத் யார்? மோவாப் தேசத்து பெண்ணு. தன் ஜனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு எங்கே வந்தாங்க? இப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க மாமியார், எங்கள் ஆண்டவர் இப்படி, எங்கள் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் இப்படிலாம் பண்ணார், செங்கடலை பிளந்தார், கொண்டு வந்தார், இதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை விசுவாசித்து வந்தவங்க தன் ஜனத்தையும் தன் இனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு வந்தாங்க. ஆபிரகாமை போல கால்ட் அவுட் பிலீவர்ஸ் அவங்க சரிங்களா? சரி, அப்போ இவங்களையும் குணசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்கிறது? போவாஸ் சொல்கிறாரு சரிங்களா? அப்போ குணசாலி தான். குணசாலின்னா வாங்கன்னா நல்ல வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நல்ல. 3வது பார்க்கும்போது நீங்கள் நோட் பண்ணி வாசிச்சுக்கோங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 வாசிங்களேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கண்டுபிடிப்பவன் யார்? என்ன ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததான். சரி, இந்த குணசாலிக்கு தான் நான் வரேன். இப்போ குணசாலி கையில் என்ன, யாக்கோபு கிட்ட இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே நீதிமொழி 31:29 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. மேற்பட்டவள் என்று புகழ்காங்க. இப்போ இந்த குணசாலிக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, நல்ல குணங்கள் இருந்துச்சு. அந்த குணங்கள் எப்படி வந்துடுச்சுன்னா, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர், நான் குணசாலிக்காக வரேன். யாக்கோபு கையில் என்ன இருந்துச்சா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தாங்களா? உனக்கு குணசாலியாக இருந்தால் நீ வேதத்தை ஆராயணும். என்ன என்பது வேத வசனம். நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, என்னது? தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை. என்னென்னது? தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை சரிங்களா?
தேவனுடைய மகிமையை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? எங்கே பார்ப்பீங்க தேவ மகிமையை? எங்கே தேடுவீங்க? வேதத்தை திறந்தால் மகிமை. தேவ வல்லமை எங்கே பார்ப்பீங்க? பைபிளை திறந்தால் தான் அவர் வல்லமையான காரியம் செய்தாருன்னு பார்ப்போம். உண்மை இல்லைங்களா? அப்போ தேவ வார்த்தை தான் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா வல்லமையாக கிரியை செய்வார். அப்போ இவங்க நற்குணசாலியானதுக்கு காரணம் என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்தாங்களாம். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேத வாக்கியங்களை ஆராயணும். இன்றைக்கி ஆராயது தான் இன்றைக்கி ட்ரபுள். சரி, ட்ரபுள் அது ட்ரபுள் என்ன? ஆராயிறீங்களா? நான் இங்கே இப்போ இன்றைக்கி வசனத்தில் எழுதிக்கிறேங்க. வீட்டில் போய் மறுபடியும் எப்போ இன்றைக்காவது நீங்கள் அது மறுபடியும் எடுத்து பார்த்துருக்குறீங்களா? இவங்க ஆராய்ஞ்சாங்களா இல்லைங்களா? என்ன ஆராய்ஞ்சாங்க? பெரேயா பட்டணத்தாரங்க ஆராய்ஞ்சாங்க. எதை ஆராய்ஞ்சாங்க? வசனத்தை ஆராய்ஞ்சாங்க. தெசலோனிக்கேயர் அந்தளவுக்கு ஆராயலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஆராய்ந்ததுனால நற்குணசாலி. நீ வேதத்தை ஆராய ஆராய வசனத்தை உள்ள புகுட்ட நல்ல குணங்கள் உனக்குள்ளேருந்து வெளிப்படும். புரியுதா இல்லைங்களா? அப்போ நீ நல்ல குணங்கள் வரும்போது நீ எப்படி இருப்ப? புத்தியுள்ள மனுஷனாக நடப்ப. அப்போ கையில் என்ன என்பது என்ன? தேவ வார்த்தை. இன்றைக்கி நம்ம அதையும் பார்த்துடலாம். போய் விற்கிறவங்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களே, விற்கிறவங்கிட்ட எங்கே விற்கிறாங்கன்னு அதையும் இன்றைக்கி நம்ம கர்த்தரை வெளிப்படுத்துவார். சரி, இப்போ யாக்கோபு கையில் என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. அப்போ குணசாலியாய் புத்தியுள்ளவனாய் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாம் பாருங்கள், வசனம் நமக்குள்ளே இருக்கணும். வசனம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ போகிற இடத்துல எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். புரியுதுங்களா? அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கல்லில் ஸ்க்ராலில் எழுதி கொடுத்தாருன்னா, புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை உன் உள்ளத்தில் வச்சுருக்கிறாராம். ஆமாம் இல்லைங்களா? எங்கே வச்சுருக்கிறாரு? உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நான் பண்ணுறது என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவருடைய உள்ளத்தில் வைப்பேன். நீங்கள் நியாயப்பிரமாணம் ஏதோ நினச்சி போகிறீங்க. நியாயமான பிரமாணம். நீ நியாயமாக நடந்துக்கோ. நியாயமாக நடந்துக்க வேண்டிய பிரமாணங்கள். அந்த நியாய பிரமாணத்தை பார்த்து தான் ஃபாரினில் நிறைய லாஸ்லாம் எழுதுனாங்க. லா நமக்கு லா யார் கொடுத்தது? யாருங்க? நம்ம இந்தியாவில் யார்? காமராஜரா? அம்பேத்கர் தானே. அம்பேத்கர் எங்கே படித்தாருங்க? ஃபாரினில் படித்தார். புரியுதுங்களா? இந்த லா இது புக் ஆஃப் லான்னு அர்த்தம். லா. நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் விவரமாக எழுதியிருப்பார். நீங்கள் வேத வசனத்தை தியானிக்க ஆராய உங்களுக்குள்ளே நற்குணங்கள் ஏற்படும். தேவன் என்ன சொல்ல வரார், நம்மளை என்ன செய்ய சொல்கிறார், எப்படி பிரியமாக நடக்க சொல்கிறார், அவர் தெரியும். அப்போ தானே புரிதலைங்களா? இப்போ நான் ஒரு நபரோடு கூட பழகினா தான் அவர் பற்றி நான் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேதத்தோடு கூட பழகுங்க. சரிங்களா? வேதத்தோடு பழகுங்க. காலையில் எழுந்தோடனே வேதத்தை திறங்க. கர்த்தருடைய முகத்தை பாருங்கள். அவருடைய மகிமையை பார்க்கணும். வேதத்தை திறங்க. மகிமையின் தேவன் உங்களோட கூட பேசுவார். கண்ணை திறக்காதீங்க. கண்ணை திறந்தா அதெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம நேரெல்லாம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஃபோனை எடுத்தால் டக்குன்னு காலையிலே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். உண்மை இல்லைங்களா? ஆனால் வேதத்தை எடுங்க, டைமே போகாது. போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் கர்த்தர் நன்மை வச்சுருக்கார். ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே வந்துடலாம். இப்போ எண்ணெய் யார் கையில் இருந்துச்சு? இவங்ககிட்ட இருந்துச்சு. யார்கிட்ட இருந்துச்சு? புத்தி உள்ளவங்க கையில். சரி, ரைட். அப்படியே வாசிங்க, வந்துருங்க. ஆதியாகமம். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. யாக்கோபுக்கிட்ட அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் எண்ணெய் இல்லை. அதுக்கப்புறமும் அதே ஆதியாகமம் 35:14 பார்த்தீங்கன்னா அங்கேயும் எண்ணெயை ஊத்தான் சொல்லப்பட்டிருக்கு. பானபலி ஊற்றி எண்ணெயும் வரதான். எப்பவுமே நீங்கள் எண்ணெய் உடையவர்களாக இருங்க. எப்பவுமே ஆவியை உடையவர்களாக இருங்க. ஆவியை அவித்து போடாதீங்க. ஆமாம் இல்லைங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீங்க. சரி, நம்ம என்ன பண்ணோம்?
நீங்கள் எப்பயுமே வசன முடியலாக வெளிச்ச முடியலாக இருக்கணுன்ற வேதம் சொல்லப்படுது. ரைட், இப்போ வந்துருங்க ஆதியாகமம் மத்திய 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வந்து வாசிங்க. ஆ ஆ ஆ சரி, இப்போ மணவாளன் வர தாமதமாச்சு இல்லைங்களா? மணவாளன் வர ஏன் தாமதம் ஆச்சு? நல்லா பாருங்க, இந்த மணவாட்டை எப்பொழுது யூதர்களுடைய பாரம்பரியப்படியாக கல்யாணம் ஆகும்போது மணவாட்டி யாருக்கா காத்துட்ருப்பாங்க? உதாரணத்துக்கு வரேன், யாக்கோபுக்கு கல்யாணம் ஆச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா பகலில் ஃபங்க்ஷன்லாம் போவோம், சாயந்தரம் தான் அந்த இணைப்பு ஆகும். சரிங்களா? நல்லா பாருங்கள், நமக்கு எல்லாம் முடிஞ்சு இன்னும் இணைய தான் வேணும். எப்போ இணைப்பு இருக்குது? அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க ஆண்டர் நடுராத்திரியில் வருவார் என்று. அவர் ஓமையாக சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஏன்னா அங்கே நாள் துவக்கம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு. சரிங்களா? காலையில் ஃபோட்டோ எடுக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, விருந்து பண்ணுறது எல்லாம் முடியும் சாயந்தரம் வரைக்கும். அப்போ இந்த மணவாளனோடு கூட மணவாட்டி இணைவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா இரவு. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு மணவாளன் வர தாமதமான போது. இப்போ நான் சொல்கிறேன், யாக்கோபு முதல்ல வந்து ராக்கேல் தான் நிச்சயம் பண்ணாங்க, அப்புறம் லேயால கொண்டு வந்து விட்டார். சரிங்களா? பகலில் ஃபோட்டோ எடுத்தது யார் கூட? பகலில் ஃபோட்டோ எடுத்து யார் கூட? உட்காந்து பந்தியில் சாப்பிட்டது யார் கூட? மாற்றி ஊட்டினது யார் கூட? ராத்திரியில் தான் அந்த லாபம் மாற்றிட்டார். அவர் சம்பளம் தான் மாற்றுவார்னு பார்த்தா பொண்ணையும் மாற்றிட்டார். சரிங்களா? சரி, கல்யாணம் ஆகிடுச்சு. சரி போ, என்ன மாமா இப்படி பண்ணிட்டேன், பரவாயில்ல போ. அது நீங்களாம் பாருங்கள், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் ஒரே மனைவி உடையனாக இருக்கணுமா? அது ஊழியனாக இருந்தாலும் சரி, உடன் ஊழியனாக இருந்தாலும் ஒரே மனைவி உடையனாக இருக்கணும்னு தீமோத்தேயுவில் பவுல் ஆணித்தனமாக எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? கரெக்டாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அங்கே வந்து ஒரு ஒரு நேஷனை ஏற்படுத்துறதுக்காக அப்படி பண்ணார். சரிங்களா? 7 நாள் நிறைவேற்று அப்படின்னு சொன்னார்ல. 7 நாள் என்னது? எப்பயுமே வந்து அந்த யூதனுடைய திருமண வழக்கத்தை பார்த்தா 7 நாள் வந்து 7 நாள் விருந்தில் வைப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கல்யாணம் ஆகிடுச்சின்னு வைங்களேன், ஆண்டு போயிடுறோம் 7 ஆண்டுகள் உபத்திரம் நடக்கும் இங்கே. சரிங்களா? அடுத்து 7 நாள் கழிச்சு தான் யாரை கல்யாணம் பண்ணுறாரு? நீங்கள் 7 வருஷம் வேலை செஞ்சாருங்க, லேயால கிளம்புறா. அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு. இதெல்லாம் வந்து தேவ ராஜ்யத்தின் ரகசியங்கள். முதல்ல நம்ம புறஜாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம போயிடுவோம், 2வது அவங்க வருவாங்க. சரி, இதுதான் ரகசியம். அப்போ யூதருடைய முறைப்படியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மணவாட்டி காத்துட்ருப்பாங்களாம். நான் என்ன கேட்குறேன், காத்திருக்கும்போது மணவாளன் வருவார்னு ஒரு எண்ணம் இருக்கணுமா இல்லையா? இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு என்ன இருக்கணுமா இல்லைங்களா? இப்போ நமக்கு நிச்சயம் ஆகிடுச்சு, எல்லாம் ஆகிடுச்சு, வருவார், நம்ம காத்திருக்கணுமா இல்லைங்களா? தூக்கம் வருங்க, தவறில்லை, தூங்குவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு நேரம் வரைக்கும் காத்துட்டு தூங்குவீங்களேன். அப்படியா? இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. இப்போ எப்போ சவுண்டு கேட்டுச்சு? எப்போ? நடுராத்திரி. நமக்கு எப்போ நடுராத்திரி? 12 மணி தானே நடுராத்திரி. நம்ம ஆளுக்கு ஆண்டரே மணவாள் வருகிறாருன்னு சொன்னால் கூட நான் ஏதோ கத்துது அப்படின்னு பயந்து படுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? ஆனால் 12 மணிக்கு நாய் கத்துற சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி நம்ம நாய்ங்க பாருங்கள், பகலில் கத்துறது வேறு, நைட்டில் கத்துறது வேறு. நைட்டு 12 மணிக்கு ஊனுச்சுன்னா பயம் அப்படி பீக்கு போயிடும். பேய் மேலே இருக்கிற பயம் கூட ஆண்டர் மேலே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பேய்னா அவ்வளோ பயம். நாயை பார்த்தா பயம், பேயை பார்த்தா பயம், ஆண்டரை பார்த்தா பயம் இல்லை. சரிங்களா? ஆனால் இங்கே நடுராத்திரியில் தோ மணவாளன் வருகிறார் என்ற. இப்போ 2 பேரும் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், டிஃப்ரெண்ட் என்னென்னா இவங்க ஆயத்தமாக தூங்குறாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் தூங்குறாங்க. புரியுதா இல்லைங்களா? 5 பேர் ஆயத்தமாக தூங்குறாங்க, 5 பேர் ஆயத்தமாக தூங்குறாங்க. 5 பேர் கையில் என்ன இருக்குது? 5 பேர் கையில் எண்ணெய். இன்றைக்கி வசனம் நமக்குள்ளே இருக்கா? வசனம் இருந்தால் தான் நமக்கு பேர் புத்தி உள்ள கன்னிகை. வசனம் கஷ்டமாக இருக்குல்ல? இதுதான் உண்மை. வேறு என்ன பண்ணுறது? வேறு ஆப்ஷன் இல்லை. இதுதான் உண்மை. வசனம் நமக்குள்ளே இருந்தால் தான். நல்லா பாருங்கள், ஏசப்பா வந்து மணியை எடுத்து எங்கே சேர்ப்பார்?
கலைஞ்சிட்டு பிறகு பதரை எடுத்து அக்கில போட்டு சொல்லுவாருக்கு. நம்ம மணியாக இருக்கணும். வசனம் நமக்குள்ளே இருந்தால் மணியாக இருப்போம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ரைட். இப்போ இங்கே நடுராத்திரியில் கூப்பிட்ட உடனே எல்லாம் எந்திரிக்கிறாங்க. நடுராத்திரியில் பாடினவர் யார் தெரியுமா? ஒருத்தர் நடுராத்திரில் யார் பாடினது? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் நடுராத்திரியில் பாடினாங்களாம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்? தேவனுக்காய் விழித்திருக்கலாக இருக்கணும். அவருடைய வருகைக்காய் காத்திருக்கலாக இருக்கணும். சரிங்களா? அது ராத்திரிக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு தூங்கக்கூடாதா? தூங்கணும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேடணும். கர்த்தர் நல்லவர். சரி. அப்பொழுது இப்போ எல்லாம் எழுந்து தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி சரி, நல்லா தான் சொன்னாங்க. புத்தி உள்ளவங்க புத்தியாக சொன்னாங்க. ஏம்மா, நான் எனக்கு தேவை என்னவோ அதை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். நான் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம். வராருன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ, மணவாள் வர்றாரு, நீ எதிர்கொண்டு போ அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் போனேன் இல்லை கொஞ்சம் தூரம். இன்னும் போனோமா இல்லையா? போனோமா இல்லையா? நான் போனேன்ல, எனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு கொஞ்சம் பாதி ஊற்றுனா போகிற வழியில் நடுவில் நீயும் நிற்ப, நானும் நிற்பேன். அதனால் எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது. நான் வரும்போதே எனக்கு தெரியும். பிளானோடு கூட வந்திருக்கேன், ஞானத்தோடு கூட வந்திருக்கிறேன். நீ போய் விற்கிறவங்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னா கொடுக்கல அவங்க. சரிங்களா? இப்போ யார் விற்கிறவங்க? என்ன விற்கிறவங்க யார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கேருந்து வராரு, எதிர்கொண்டு போ. நம்ம இங்கே பாட்டு பாடணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருங்க. ஏன்னா அவர் எங்கே வாசப்படி நின்றுருக்காரு. இப்போ என்றைக்கு வேணும் கதவு திறக்கப்படலாம். கதவு திறந்தால் நான் என்ன கேட்குறேன், அவர் அடுத்த வாரம் வருவாரோ, அடுத்த வருஷம் வருவாரோ, 5 வருஷம் கழிச்சு வருவாரோ, அதெல்லாம் அப்புறம் பாயிண்ட். நம்ம இருக்க வேண்டிய ஆயத்த நிலை கரெக்டாக இருக்கணும். வசனம் உடையவர்களாக இருங்க. உங்களுக்குள்ளே வசனம் எப்பொழுதுமே என்ன பண்ணும்? இருந்தால் உங்களுக்குள்ளே எண்ணெய் இருந்தால் ஷைன் பண்ணிட்டே இருக்கும் உங்களை. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இவங்க சொன்னாங்க அப்படிலாம் முடியாது, எனக்கு தேவை. வராருன்னு கேட்டுச்சு. நாம் போனோம் இன்னும் பிரயாணப்பட்டு. நீ விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னாரு. எங்கே விற்கிறாங்க? என்ன டவுட் இருக்குல்ல, எங்கே விற்கிறாங்கன்னு? கடையில் தானே விற்பாங்க. கடையில் தானே விற்பாங்க. சரி, நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு என்ன கல்யாணம் எங்கே தான் போவீங்க? கடைக்கு போய் என்ன வேணும்னு சமைப்பீங்க. சரிங்களா? அதானே உண்மை. ரைட். சரி, அந்த எண்ணெய் இங்கே சாப்பிட்றதுக்கு. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கொள்ளுங்க எங்கே எண்ணெய் இருக்குன்னு. ஏசாயா என்ன பாருங்க, இது சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. எங்கே உட்காந்து சொல்கிறாரு? எருசலேமில் ஒலிவ மலையில் உட்காந்து சொல்கிறார். நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரெண்டாம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா ஏசப்பா என்ன பண்ணுவாரா? அவர் வழிகளை நமக்கு போதிப்பார். நம்ம என்ன பண்ணமா? எங்க இப்போ நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, அவர் வழியை தான் நான் போதிக்க முடியும். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் நடக்கணும். பாதையில் நடப்போம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும். இப்போ வேதம் எங்கே இருக்குது? வசனம் எங்கே இருக்குது? நான் கேட்க இப்போ அப்போ அன்றைக்கி எங்கே இருந்துச்சு? ஏசப்பா மலை மேலே உட்காந்து சொன்னப்போ வேதம் எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்துச்சு? சியோன்லேருந்து வந்துச்சு. பரலோகத்துலேருந்து வேதமும் அந்த வேதத்துக்கிற வசனம் எருசலேமில் இருந்துச்சான். அப்போ இவங்க வாங்கிறது எங்கே தான் போனோம்? யார் விற்கிறவங்க? ஆசாரனுடைய உதடுகளில் அவன் போதிக்கிறவங்கள. அப்போ நீ அங்கே போய் என்ன பண்ணுற? வாங்கிட்டு வா. எங்கே போயிட்டு வாங்கிட்டு வா? எங்கே போய் வாங்கிட்டு வா? என்ன எங்கே வாங்கணும்?
இப்போ நீங்கள் வசனத்தை எங்கே வாங்கணும்? இப்போ எண்ணெய் வேணால் கடைக்கு போய்ங்க, வசனம் வேணால் எங்கே வரணும்? வசனம் என்ன அங்கே தான் வரணும். சரிங்களா? இப்போ இவங்க திரும்பி போனாங்க. இப்போ வேதம் எங்கே இருக்குது? சீயோன்னா பரலோகம், சபை. சரிங்களா? சபையில் தான் வேதம் இருக்குது. எருசலேம் பரிசுத்த நகரத்தில் தான் வசனம் இருக்குது. அப்போ நீ வசனம் வாங்கிறதுக்கு எங்கே போகணுன்னா அங்கே தான் போகணும்னு சொல்லி அப்போ சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் கடந்து மலைகளை தாண்டி இன்றைக்கி இங்கெல்லாம் வந்துடுச்சு வசனம். சரிங்களா? இன்றைக்கி இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க எண்ணெயை? உங்களுக்குள்ளே ஒரு எண்ணெய் இல்லை, சபையில் வந்து எண்ணெயை வாங்கிக்கணும். ஆமாங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எங்கே வாங்கினா மல்கியா நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7-6 வாசங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. சரி, 25-10 வாசிங்க. இப்போ அப்படியே அவர்கள் வாங்க போன போது வந்து விட்டார். நல்லா பாருங்க, ஆயத்தமாக இருந்தால் தான் போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க அதுக்கு தான் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறது. புரிதல்? இப்போ இங்கே 5 பேர் போனாங்க ரிட்டன் வாங்கிறதுக்கு. அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார். இப்போ யார் உள்ளே போயிட்டது? என்ன இருக்கிறவங்க போயிட்டாங்க உள்ளே. யார் இருக்கிறவங்க? வசனம் இருக்கிறவங்க போயிட்டாங்க உள்ளங்க. வசனம் உங்களை ஆயத்தப்படுத்தும், வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், வசனம் உங்களை தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதிப்படுத்தும். இப்போ வசனம் இருக்கிறவன் உள்ளே போயிட்டான். வசனம் இல்லாதவன் பின்னாடி போயிட்டு கற்றுக்கிட்டு வரத்துக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார். இவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டாங்களா? 10ஆம் வசனம் சொல்கிறார். அப்போ யார் தான் போக முடியும்? ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 25-11 வாசிங்க. போதும். இப்போ ஏன் இந்த வார்த்தை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? என்ன கேட்டாங்க? திறக்க வேண்டும். ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கும் கதவு திறங்க, ஆண்டவரே எங்களுக்கும் கதவு திறங்க அப்படின்னு கேட்குறாங்க. கதவை தட்டல ஜெபிக்கிறாங்க, எங்களையும் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா விடப்பட்ட நிலைமை ஆயத்தமாக இருந்தாங்க போயிடுவாங்க. ஆயத்தமாக இங்கே இருக்கிறவங்க இருப்போம் பார்த்தீங்களா, கைவிடப்பட்டு ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க. ஆண்டவரே எங்களையும் கூப்பிட்டு போங்க, ஆண்டவரே எங்களையும் கூப்பிட்டு போங்க ஆண்டவர் அப்படின்னா ஆண்டு சொல்வார் உங்களை தெரியாது அப்படின்வார். ஏன் அப்படின்னா வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் பாதையில் நீங்கள் நம்ம நடப்போம். ஏன் தெரியுமா நமக்குள்ளே வசனம் இருக்குன்னு சொல்கிறது? வசனம் உங்களை சாரமுள்ளவர்களாய் மாற்றும். புரியுதுங்களா? வசனம் உங்களை பரிசுத்தமாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடத்தும். இந்த பிரைய பட்டணத்தை என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ள வசனம் இருந்ததால் நற்குணசாலை நல்ல குணாதிசயங்களுக்குள்ளே இருக்கும். தீமைக்கு போக மாட்டீங்க, நன்மையை செய்வீங்க, நீதியின் பாதையில் நடப்பீங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு உங்களுக்கு போதிக்கப்படும். அப்போ உங்களுக்காக கதவை திறந்து வச்சுருப்பாரு. உங்களுக்கு ஏன் கதவை மூடப்பாரு? ஏசாயா 26:2 நீங்கள் நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் வாசிங்க. நீதியுள்ளவர்கள் சத்தியத்தின்படியே வாழ்கிறவங்க வர்றதுக்கு கதவை திறந்து வை சொன்னார் ஏசாயா 26:2. அப்போ நம்ம வசனம் உடலாய் வாழும்போது, சத்தியத்தின்படியாக வாழும்போது நமக்கு கதவு திறக்கும். மணவாளன் வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். நீர் விசாரமாய் வாழ்கிறவர்கள், ஆயத்தமாக இல்லாதவங்க, ஏதோ வாழ்கிறோம், ஏதோ வரோம், ஏதோ போகிறோம், கைவிடப்பட்ட நிலைமை. அப்புறம் அழுகுதான் மிச்சம். அப்புறம் கர்த்தர் தெரியாதுன்னு சொல்லிடுவார். என்ன பாருங்கள், 10 பேர் சபையில் இருக்கிறவங்க தாங்க, 10ம் கன்னிகை தான். என்னென்னா இந்த கன்னிகைக்குள்ளே ஆயத்தம் இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் விழிப்பாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனை சந்திக்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம்? புரியுதா இல்லைங்களா? அதனால் நம்ம எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ளே வசனம் விதைக்கப்பட்ட வசனம் உங்களை சும்மா விடாது, உங்களை ஆயத்தப்படுத்தும். தேவ ஆவியுடைய அபிஷேகத்தின் வல்லமை அதை உங்களை தூங்க விடாது, உங்களை பிரகாசமாக வைக்கும். நீங்கள் நடக்கும்போது உங்கள் வெளிச்சம் மற்றவங்க பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. மத்தேயுவில் அதான் சொல்லியிருக்கார் ஆண்டவர், உங்களோட நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணுவாங்களாம்? மகிமைப்படுத்துவாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ளே வசனம் இருந்துச்சுன்னா, தேவ வார்த்தை இருந்துச்சுன்னா, தேவனுடைய மகிமை வல்லமை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? எனி டைம் பி ரெடியாக இருங்க. எதுக்காக?
ஏங்க அங்கே போனால் அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, நித்திய ஆனந்தமாக இருப்போம். எப்படி இருப்போம்? புரியுதுங்களா? நித்திய ஆனந்தமாக இருப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயத்தம் இல்லாதவங்க வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறங்கண்ணா, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணா. ஏன்னா நீ என் வார்த்தையின்படியாக நடக்கலை, நான் சொன்னதை செய்யலை, என் வசனத்துக்கு செவி கொடுக்கல, உன்னுடைய வழிகள் என் பாதையில் வரல, நான் ஒரு பாதையை காண்பிச்சா நீ வேறு பாதையில் போன, அப்படிலாம் சொல்லி தெரியாது நீ போன்வார். இப்படி நிலைமை நமக்கு வேணாம். புரியுதுங்களா? சபையை விழுத்துக்கொள், சரிங்களா? புத்தியோடு கொடுக்கணும். வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்க. நம்ம வசனத்தை பிடித்து சுடர்களாய் பிரகாசிக்கணும், சரிங்களா? இன்றைக்கி நம்ம தெளிவாக, யாக்கோபு கையில் எண்ணெய் இருந்துச்சுங்க, யாக்கோபுக்கு ஏணியை போட்டு காமிச்சார் ஆண்டவர். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனார். அவர் மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ யாக்கோபு ஜீவனுள்ளவர் இருக்கிறாரு. ஏசாவை பற்றி அப்படி சொல்லலை, ஒரே குடும்பம்தான். அப்படி இன்றைக்கி சபை எப்படின்னா ஆயத்தமாக இருக்கணும், வசனத்தில் கட்டப்பட்ட இருக்கணும். என்றைக்கு நம்ம விளக்கை எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆயத்தமாக இருங்க. தேவன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? சத்தம் கேட்கும். மணவாளன் வருகிறார். இப்போ பாருங்க, சொல்கிறதா உங்களுக்கு சத்தம். மணவாளன் வருகிறார், எல்லாரும் ஆயத்தப்படுங்க. அப்போ நம்ம ரெடியாக இருந்து எதிர்கொண்டு போகணும். திரும்பி போகக்கூடாது. ஒருவேளை திரும்பி போயிட்டு வரத்துக்குள்ளே வந்துடுவார், அப்புறம் நமக்கு தான்